ஸ்தோத்தரிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். இந்த 7வது நாள்லையும் உங்கள் சமூகத்தில் நிற்பதற்கு தேவனே, நீர் தந்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆமேன் அப்படியே துதிப்போம். குன்னுது அப்படியே ஆமேன். இயேசு ஒரு மாதிரியா இருக்கு. அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாய்ஸ் தான் கொண்டுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு ஃப்ரீடம் அவல்ல இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரம். இப்போ தான் வருது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். உங்கள் நாம மகிமைப்படட்டும்பா. உங்கள் கிருபையில் ஆவியானவர் எங்களுக்குள்ள செயல்படுவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே, கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். நீர் என்றென்றும் மாறாதவர், எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஐயா, எங்களோடு அசைவாடுகிற தேவன், எங்களுக்குள்ள அசைவாடுகிறவர், எங்களுக்குள்ள ஆளுகை செய்கிற கர்த்தர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, உங்கள் நாம மகிமைப்படுவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, மக்கு நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே துதிப்பாமே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி. பலிகளை ஏறெடுக்கிறோம். சொல்லுவோமா அப்படியே. ஆளுகை செய்யும் ஆவி யானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே. ஆளுகை செய்யும் ஆவி யானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே. ஆவியானவரே, என்னாற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என்னாற்றல் ஆனவரே. ஆளுகை செய்யும், அப்படியே ஆராதிப்போம். யானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே. நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உமதாகனும். என் நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உமதாகனும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், உங்க விருப்பம். துதிப்போம் அப்படியே. ஆமே, நாளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, உயர்த்துவோம் கர்த்தர் அப்படியே. அதிசயம் செய்பவரே,
காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய். அசைவாடுங்க சமூகத்தில் இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்க தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆண்டவரே, நாங்க துதிக்கிறோம். உங்க சமூகத்துல நாங்க பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணுகிற இந்த நேரத்துல உம்முடைய மகிமையில் ஆவியானவர் தாமே எங்களை பலமாய் நிரப்பி ஆண்டவர் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். நல்ல கைத்தட்டி அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். பாடுவோம் அப்படி. ஆமென். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன். ஆமென். அப்படியே பாடி கைத்தட்டி அப்படியே துதிப்பாமே. அல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கைத்தட்டி பாடுங்க. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். நல்ல கைத்தட்டி பாட்டு பாட. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை. நீ கை தட்டுறீங்களா? நல்ல சத்தமா. சொல்லுவோமா? உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்ல துதிப்பாடியே. ஆமென். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன்,
உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் துதிப்போமா. அநேக துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கிறீ. அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கிறீ. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஒரு நன்மையும் அவ்வளவுதான், குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் நல்லா அடைகின்றேன். துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும். நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும். துதிப்பேன் நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர். அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் கர்த்தரை துதிப்போம். நல்ல பாடி கீர்த்தனை பண்ணுவாமே. பிரகாசம் அடைகின்றேன். தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே. பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. சொல்லுவோமா? ஆமா, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல். எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல். யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர். யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உயர்த்து ஆண்டவர் அப்படியே. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன்.
அவரை நோக்கி பார்ப்பவர்கள் என்ன செய்வாங்களாம்? ஆமா, பிரகாசம் அடைவார்களாம். அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. இந்த பாட்டினுடைய முழு அர்த்தம் இதுதான். அவரை நோக்கி பார்க்கிறப்போ அவர்களுடைய முகங்களை அவர் பிரகாசமா என்ன செய்வார்? ஆமா, கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. இப்ப இந்த தூக்க நேரத்துல நம்மளுடைய முகங்கள் எப்படி மாறணும் சொல்லுங்க? பிரகாசம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, எப்படி மாறணும் சொல்லுங்க? பிரகாசமா மாறணும். ஆமென். அடுத்த ஒரு பாடல் அப்படி கைகளை தட்டி பாடுவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, எங்கள் கொடி வெற்றி கொடியே. கைகளை தட்டி நல்ல உற்சாகமா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். ஆமா, வீறு கொண்டெழுவீரே சுவீரரே, மாறு கொண்ட மன்னன் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நம் அல்லவா, நீரும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம். ஆமா, ஆமா. யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா. கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறார். சத்திய ஆவி வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமோ, கோஷம் இடும் இளைஞர் முன்னே நில்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. யெகோவா நிசி. துதிப்போம் அப்படியே. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி. ஆமா, ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே. ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்தளங்கம் அதை வீழ்த்தியே ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் இந்த படைகள் அல்லவா. அல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. நல்ல நல்ல துதிப்போம். யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். நல்ல கைத்தட்டி நல்ல சத்தமா. ஆமா,
நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா, இல்லையா, ஜீவதேவ சேனை அல்லவா. அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவா. ஆமா. இதோ வாணிசி. வாணிசி. நல்லா நல்லா பாடுவோம். அவ்வளவுதான். எங்கள் கொடி வெற்றி கொடியே. மகா அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. இதோ வாணிசி, இதோ வாணிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. சொல்லுவோமா, முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே, வீரனே, சிலுவையில் சிரம் நசிந்த சீலனே, சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே, பாலனே, வெற்றி வாகை சூடி பணிகிறோம். அல்லேலூயா, வெற்றி வாகை சூடி பணிகிறோம். இதோ வாணிசி, இதோ வாணிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. இதோ வாணிசி, வாணிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, தேவநாமம் வாழ்கவே. வாழ்கவே, அல்லேலூயா, இயேசு ராஜா வருகவே. வருகவே, அல்லேலூயா, ஆவிப்புகள் ஓங்கவே. ஓங்கவே, அல்லேலூயா, தேவப்படை வெல்கவே. வெல்கவே, வாழ்க 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 வாழ்கவே. அவ்வளவுதான், சொல்லுங்க சத்தம். ஆமா, வாழ்க, 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 வாழ்கவே. இன்னும் ஒரு முறை வாழ்க 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 வாழ்கவே. அல்லேலூயா, வாழ்க, 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 வாழ்கவே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. சொல்லுவோமா, நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பாடுவோம். பட்டயமோ புயபலமோ தேவையா, தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா, இல்லையா, ஜீவதேவ சேனை அல்லவா. நம்ம எல்லாரும் ஜீவதேவ. அவ்வளவுதான். ஓஹோ, ஜீவதேவ சேனை அல்லவா. நம்ம எல்லாரும் ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி சத்தமா சத்தமா. ஆஹா, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி இன்னும் ஒரு முறை நல்லா சத்தமா சொல்லுங்க. யெகோவா நிசி, வாணிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. கர்த்தர் துணை, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே. தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா, கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. இன்னும் ஒரு முறை, கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா, கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. கைகளை தட்டி தட்டி வாழ்க 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 வாழ்கவே. அல்லேலூயா, வாழ்க வாழ்க. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமம் வாழ்க 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 வாழ்கவே. அல்லேலூயா, வாழ்க, 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 வாழ்கவே. சொல்லுவோமா, அல்லேலூயா, தேவநாமம் வாழ்கவே. வாழ்கவே, அல்லேலூயா, இயேசு ராஜா வருகவே. வருகவே, அல்லேலூயா, ஆவிப்புகள் ஓங்கவே. ஓங்கவே, அல்லேலூயா, தேவப்படை வெல்கவே. வெல்கவே, வாழ்க 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 வாழ்கவே. அல்லேலூயா, வாழ்க, 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 வாழ்கவே. அவ்வளவுதான். வாழ்க 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 வாழ்கவே. அல்லேலூயா, வாழ்க, 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 வாழ்கவே. ஆமா. யெகோவா நிசி,
வானிசையை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவானிசையை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி. கொடியே. நல்ல ஒரு கை தட்டுங்க சத்தமா. அல்லேலூயா. ஆமா, ஒரு காலகட்டத்துல இரவு ஜெபம்னு சொன்னா இந்த பாட்டு இல்லாத ஒரு ஜெபம் என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு காலகட்டங்களில் கீர்த்தனைகள்ல புத்தெழுச்சி பாடல்கள்ல இந்த பாட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பாடல். அல்லேலூயா. அடுத்து எல்லாரும் எழுந்திருச்சிருவோம். ஆமென். ஆமா, 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் நம்ம உட்காந்துட்டோம். அப்படியே எழுந்திருச்சிருவோம். சில கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியான ஒரு பாடலை நம்ம நல்ல கைகளை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா அப்படியே. தகப்பனே தந்தையே தலை நீ மீற செய்பவர் நீரே. பாடுவோமா அப்படியே. தகப்பனே தந்தை, தலை நிமிர செய்பவர் நீரே. இன்னும் ஒரு முறை. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தலை நிமிர நல்ல கைகளை தட்டி. நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே. பாடுவோமா. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே. தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுவோம் அப்படி. ஆமென். தகப்பனே. தந்தை, நல்ல கை தட்டி கை செய்பவர் நீரே. சொல்லுவோமா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை. கலந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறீ, தள்ளாட விடமாட்டீ. தகப்பனி தாங்குகிறீ. தள்ளாட விடமாட்டீ. சொல்லுவோமா. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. பாடி துதிங்க. தகப்பனே, தந்தை, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுவோமா. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். ஓ அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே. கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. பாடுவாம்பியே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே
தகப்பனே தந்தையே செய்பவன் நீரே சொல்லுங்க அப்படியே தகப்பனே சொல்லுவோம் செய்பவன் நீரே ஆமா ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறே தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே துதிப்போமா கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே சத்தமா தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே ஆமா கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே நல்லா தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே தகப்பனே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே சொல்லுவோம் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன நல்ல பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவாமா மிகுந்து விட்டன ஆமா எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை கலந்து விடுவதில்லை தகப்பண்ணி தாங்குகிறீ தள்ளாட விட மாட்டீ தகப்பனி தாங்குகிறீர் தள்ளாட விட மாட்டீர் கேடகம் நீங்க கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே ஆமா நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே அல்லேலூயா கர்த்தர் நம் தலையை நிமிர பண்ணுகிறவர் வாலிப பிள்ளைங்க நல்ல கையை தட்டி பாடினா தான் நமக்கு உற்சாகமா இருக்கு எல்லா சபைகள்லையும் வாலிப தங்கங்க தான் கை தட்டி பாடுவாங்க நம்மகிட்ட 2-3 தங்க இருக்கிற இல்ல நல்ல கையை தட்டி உற்சாகமா பாடணும் அல்லேலூயா அப்படியே கர்த்தரை நம்ம துதிப்போம் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க ஆமென் ஆண்டவரை உயர்த்துவோம் அப்படியே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே நல்லா அவ்வளவுதான் உமக்கு பானவர் யார் ஆமா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் இன்னும் ஒரு முறை கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உயர்த்துவோம்
யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல பாடி பாடி கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அவ்வளவுதான். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், சத்தமா சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், அவ்வளவுதான். 18 வருஷமுள்ள கூனியை நிமிரச் செய்தீரே, பார்க்க முடியாத குருடனை பார்க்கச் செய்தீரே. 18 வருஷமுள்ள நிமிரச் செய்தீரே, பார்க்க முடியாத குருடரை பார்க்கச் செய்தீரே. உமக்கொப்பானவர், அவ்வளவுதான். உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர், சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? ஆண்டவரே, உங்க நாமம் ஆண்டவரே, இதுக்கு ஒப்பான ஒரு நாமம் இந்த உலகத்துல இல்ல ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லை, உமக்கு ஒப்பானவர் இந்த பூமியில யாரும் இல்லை ஆண்டவரே. நீரே ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயர்த்துங்க அப்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்படியே உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ரிதலர ஷபலர திமனகரா. அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்களேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரே, உங்க சமூகத்துல நாங்க ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த தயவுள்ள கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 46வது வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்து நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். ஆமென். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். அல்லேலூயா. நம்ம அல்லேலூயா. நீ அல்லேலூயா சொன்னாதான், இல்லைன்னா எனக்கும் அல்லேலூயா என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் நல்லா இப்போ என்ன செய்யணும்னா, நல்லா உற்சாகப்படுத்துறது மாதிரி அல்லேலூயா எங்கிட்ட சொல்லணும். ஆமென். அப்படி சொன்னாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இந்த எலியாவை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். என்னன்னா, இவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இதில் இந்த நாளில் ஒரு வார்த்தை அதில் இருக்கு பாருங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேலே என்ன செஞ்சான், இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எலியாவின் மேலே இருந்ததுனால அவன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு என்ன செஞ்சானா, ஆமா, ஆகாபுக்கு முன்னாடி என்ன செஞ்சான், ஓடுறான். ஒரே ஓட்டம். ரதத்துக்கு முன்னாடி என்ன செய்யறான், ரதத்துக்கு முன் எலியாவை ஓட வைத்த கர்த்தர்கார். அல்லேலூயா. அதனால இவன் எப்படின்னா, கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல என்ன செஞ்சான், இருந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி கை அப்படின்னா கரம், கை, விரல். நீங்க லூக்கா எழுதின புஸ்தகத்துல கூட 11வது அதிகாரத்துல அந்த வசனம் இருக்குது பாருங்களேன். லூக்கா 11 எடுத்துக்கிறீங்களே. லூக்கா 11ல் 20வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்களே. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் என்ன செய்யுது. அப்ப விரல்னா என்ன அர்த்தம், கரம், விரல், கை, பரிசுத்தாவி. இதெல்லாம் ஒரே மெத்தடு தான். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. கை, கரம், விரல், பரிசுத்தாவியானவர். இதெல்லாம் என்னன்னா, தேவனுடைய விரலினாலே, தேவனுடைய ஆவியினாலே நான் அசுத்தாவிகளை துரத்துகிறேன் அப்படின்னு இயேசுவே என்ன செய்கிறார், அப்ப சொல்றார். அல்லேலூயா. அப்ப எலியாவின் மேல கரை இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ள என்ன செஞ்சார், இருந்தது. அல்லேலூயா. அப்ப அவர் இருந்ததுனால இவரால வேகமா ரதத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சு முடிஞ்சு, ஓட முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா.
அப்ப தேவனுடைய கரம் இருந்தா என்ன செய்யலாம்? ஓடலாம், பிசாசை துரத்தலாம், வியாதிகளை சுகமாக்கலாம், அற்புதங்களை நடப்பிக்கலாம். அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறப்போ இதையெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆவியானவர் இருந்தா பரலோகத்துல இருக்கிற ராஜ்யத்தை இந்த பூலோகத்துல நம்ம என்ன செய்யலாம்? ஸ்தாபிக்க நம்மளால முடியும். அல்லேலூயா. அப்ப இதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருடைய கரம் நம்ம மேல என்ன செய்யணும்? எலியாவின் மேல இருந்த கர்த்தர் கரம் நம்ம மேல என்ன செய்யணும்? இருக்கணும். இதுதான் நம்மளுடைய தாகம். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடுறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. பாடுறோமா அப்படி? இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. வேதத்துல நிறைய பேர் மேல இந்த கரம் இருந்ததுனால அவங்க பயன்பட்ட விதங்களே வித்தியாசமா என்ன செஞ்சிருக்கிறாங்க? பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆமே. கொஞ்ச நேரம் தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க இப்போதைக்கு யாரும் ஜெபம் பண்ணாதீங்க. ஆமேன். யாரும் நீங்க என்ன செய்யாதீங்க? ஜெபம் பண்ணாதீங்க. இப்போதைக்கு யாரும் ஞான ஸ்நானம் கொடுக்கல. ஞான ஸ்நானத்துக்குன்னு தனியாக ஒரு நாள் இருக்குது, ஜெபிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு நேரத்தை நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். நீங்கள் கண்ணை மூடி வார்த்தையை கேட்குறேன்னு சொல்லிடாதீங்க. கண்ணை மூடி நீங்கள் என்ன செய்ய வேணாம்? கேட்க வேணாம். அல்லேலூயா. நீங்கள் நேராக உட்காந்தாலே உங்களுக்கு வசனம் வந்துடும். நிமிர்ந்து உட்காந்து பாருங்க, நேராக சமணம் குட்டி பாருங்க, நேராக உட்காந்து பாருங்க, வார்த்தையை நல்லா கேட்கறதுக்கு மனசு என்ன செஞ்சிடும்? வந்துடும். அல்லேலூயா. தூங்குனியே முன்னாடி வர சொல்லிட வேண்டியதான். கொஞ்ச நேரம் நீங்கள் செய்தி கொடுங்க 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். அல்லேலூயா. என்ன விட்டு தூக்கமோ தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் நீங்க வாசிங்களே, நெகேமியா எழுதின புஸ்தகம் 2:8 வேகமா, 2:8 வேகமா வாசிங்களே. நெகேமியா 2:8 கொஞ்சமா வேகமா பார்த்துட்டு அப்படி ஜெபிச்சிரும். ஆமென். பைபிளை பரட்டி பாருங்க, அப்பதான் தூக்கம் வராது. எடுங்க நெகேமியா 2:8. தேவாலயத்துக்கு இருக்கிற நெகேமியா 2:8. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுள்ள தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எப்படி இருந்துச்சா? நெகேமியா மேல என்ன இருந்துச்சா? தேவனுடைய தயவுள்ள கரம் அவர் மேல இருந்ததுனால. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகேமியா மேல என்ன இருந்துச்சு? தேவனுடைய ஆவியானவர் அவருக்குள்ள இருந்ததுனால ராஜா கிட்ட கேட்ட எல்லாமே என்ன செஞ்சு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா எழுப்புதலுக்குரிய எந்த காரியத்துல நம்ம மூவ் பண்ணாலும் அதுல வாசல்கள் நமக்கு திறக்கப்படுறதை நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவியானவர் நெகேமியாக்குள்ள இருந்தார். இவ்வளவு நாள் நம்ம எலியாவை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு நெகேமியா மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் ஆவியானவர் நெகேமியாவுக்குள்ள இருந்தாருன்னா, இடிந்து போன அலங்கத்தை குறித்து யாருக்குமே வராத கவலை இந்த நெகேமியாவுக்குள்ள என்ன செஞ்சு? கவனிங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல்ல எருசலேம்ல இருக்கிற அலங்கை இடிஞ்சு போனுச்சுங்கிறத கேள்விப்பட்ட உடனே இவனுக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சு பாருங்க. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உள்ள வந்தா நமக்குள்ள இந்த பாரம் நமக்குள்ள அழுத்த ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட நிலைகள்ல இருக்கிற ஒரு சிலருக்காக நைட்டு 12 மணிக்கு மேல 2 மணி வரைக்கும் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை எடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் இன்னாருன்னு அவங்கள குறித்து என்ன செய்யக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு விடுதலையை மட்டும் எனக்கு என்ன செய்யுங்க, நான் கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நல்லா நீங்கள் கவனிங்க. இந்த பாரம் எனக்குள்ள அழுத்துவதனால நான் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நெகேமியாவுக்குள்ள ஏன் இந்த பாரம் வந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நெகேமியாவுக்குள்ள இருந்ததுனால இந்த எருசலேம்ல இடிந்து போன அலங்கத்தை குறித்த பாரம் அவனுக்குள்ள என்ன செஞ்சு? அல்லேலூயா. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்த பாரம் உங்களுக்கு வருதுனாலே நீங்க தெரிஞ்சுக்கிறலாம், என்னது? கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. மகா, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். சொல்லு, என்ன? யார் இருக்கிறாரு? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. முடிச்ச உடனே கேட்கணும்னா ஒரு மெத்தடோட தூங்குறேன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.
ஆமா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, ரைட், நல்லா கவனிங்க. முதல்ல ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுக்கு காரணம் எருசலேம்ல இருக்கிற அலங்கம் இடிஞ்சு போச்சுங்கிற பாரம் அவனுக்குள்ள என்ன செஞ்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய பாரம் இருந்தா சொல்லுங்க. சார், தேவனுடைய பாரம் இல்லை, ஆமென். அழிந்து போற ஜனங்களை குறிச்ச பாரம் இருந்தா சொல்லுங்க, ஆவியானவர் நமக்குள்ள இருக்குங்கிறத கண்டுக்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த பாரம் இருந்ததோட இல்ல, அவன் துக்கித்து அழுகவும் தொடங்குகிறான். ஆமென். அப்ப கர்த்தருடைய கரம் நெகேமியா மேல இருந்துச்சுங்கிறதுக்கு அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, அவன் துக்கித்து அழுகிறான். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, பகல் முழுவதும் அழுகிறான், ராம் முழுவதும் அழுகிறான். வேதம் சொல்லுது, சில நாளாய் துக்கித்து உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து, அப்ப காலையிலையும் தூங்கல, நைட்டும் தூங்கல, சில நாளாய் துக்கித்து அழுதான் அவன். அல்லேலூயா. அப்ப நீங்க ரெண்டாவது சொல்லுங்க, அந்த பட்டணத்துக்காக துக்கித்து அழுகிற அந்த உணர்வு அவனுக்குள்ள இருக்கும்போது நாம தெரிந்து கொள்ளலாம், கர்த்தருடைய ஆவியானவர் நெகேமியாவுக்குள்ள என்ன செஞ்சார், இருந்தார். அல்லேலூயா. நீங்க அதே 1:5 வாசிங்களே, நெகேமியா 1:5 வாசிங்களே. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. இது எங்க உள்ள வாக்குத்தத்தம்? நாளாகம புத்தகத்துல சாலமோன் ஆலயத்தை திறக்கிறப்போ அங்க இருக்கிற ஜனங்களை குறிச்சு எழுதின வாக்குத்தத்தம். இவர் இங்க சொல்லி ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை சொல்லி அவர் என்ன செய்யறார், இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஏன் இந்த நெகேமியா மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னா, என்னைக்கோ ஒரு வாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு கையில பிடிச்சிட்டு ஜெபிக்கிறான். இப்படி நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க செய்யுங்க, நீங்க அதை செயல்படுத்துங்க அப்படின்னு அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அவன் என்ன செய்யறான். அப்போ கர்த்தருடைய கரம் நெகேமியா மேல இருந்துச்சுங்கிறதுக்கு மூணாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தங்களை சொல்லி. ஆமென். என்னைக்கோ சொன்ன காரியத்தை நீ பிடிச்சுக்கிட்டான். அன்னைக்கு இப்படி சொன்னீங்கல்ல, செய்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நம்ம சொல்லலாம்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஒரு கையை தட்டுங்களே. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. நாலாவது, எதையும் எதிர்பார்க்காம திறப்பிலே நின்று என்ன செய்யறான், ஜெபிக்கிறான். ஆமென். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எருசலேமினுடைய அலங்கம் இடிஞ்சு போச்சுங்கிற பாரம் இருக்கு. சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. இப்போ என்ன நீங்க ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. ஆமென். சொல்லுங்க, பாரம் அவனை என்ன செய்யுது, அவன் ஆத்தும பாரம் இருக்கிறதுனால ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அல்லேலூயா. ரெண்டாவது, அவன் என்ன செய்யறான், துக்கித்து அழுகிறான். சொல்லுங்க, ரெண்டாவது என்ன செய்யறான். மூணாவது, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறான். நாலாவது, திறப்பிலே நிற்கிறான். அல்லேலூயா. அஞ்சாவது நல்ல கவனிங்க, அலங்கத்தை கட்டுவதற்காக சுவரை அடைக்க யாருமே இல்லைங்கிறத நினைச்சு ராஜாவின் இடத்துல போய் பெர்மிஷன் கேட்கிறான். நானாச்சும் போய் அந்த அலங்கத்தை என்ன செய்யறேன், எடுத்து கட்டுறேன் அப்படின்னு அவன் என்ன செய்யறான், பெர்மிஷன் கேட்கவும் தொடங்குகிறான். அல்லேலூயா. அப்ப யாருமே இல்லைங்கிறத தெரிஞ்ச உடனே அவன் சொல்றான், நான் போறேன் சொல்றான்ல. அல்லேலூயா. அப்ப இந்த திறப்புல நிக்கிறதுக்கு யாருமே இல்லையாங்கிற சூழ்நிலை வருகிறப்போ நாங்க இருக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ல, இதுதான் நமக்குள்ள ஆவியானவருடைய ஏவுதல். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. யாரு இல்லைன்னா என்ன, நாங்க இருக்கிறோம். அன்னைக்கு உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல தேவன் உட்கார்ந்து இருக்கிறத ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார்ல. அப்போ 2 செட்டைகளால பறக்கிறாங்க, 2 செட்டைகளால கால்களை மூடுறாங்க, 2 செட்டைகளால முகங்களை மூடுறாங்க. அவங்க பாடுறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடுறாங்க. இதை ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனத்துல பார்க்கிறார். இதை பார்த்துட்டு ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், ஐயோ அது அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு தேவதூதன் ஒரு அக்கினி குரடை எடுத்து கொண்டு போய், ஒரு அக்கினியை கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் நாக்கில் கொண்டாந்து என்ன செய்தார். அடுத்த நிமிஷம் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் அப்படின்னா, நான் இருக்கிற ஆண்டவரே, நான் போறேன்னு அவர் என்ன செய்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இல்லாம இந்த மாதிரி பாரம் அவங்களுக்கு என்ன செய்யாது, வராது. ஆவியானவர் இல்லாம, ஏவுதல் இல்லாம இந்த மாதிரி எழுப்புதலுக்காக நாங்க நிக்கிறோங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள வராது.
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் போறேங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வந்துட்டாலே ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னு அர்த்தம். அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் இன்னைக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நல்ல வேலை காவியாவுக்கு கிடைச்சிருச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து பேசுறாரு, நீ ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த நேரத்தில் வேலையா ஊழியமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ ஆவியானவர் டப்புன்னு சொல்றாரு, நீ வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே கீழ்ப்படிஞ்சிட்டு போகுது பாருங்க. இதுதான் ஆவியானவர் அதுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் நெகேமியா மேல கர்த்தருடைய ஆவி இருந்துச்சுன்னா, இவனுக்கு சாப்பிட மனசு இல்லை, தூங்க மனசு இல்லை, யாருக்கிட்டையும் போய் நிறைவான நிலைகள்ல பேசிக்கிட்டு இருக்கிற மனசு இவனுக்கு. இவனுடைய நினைப்பு எல்லாமே என்னன்னா, இடிந்து போன அந்த அலங்கத்தை என்ன செய்யணும், கட்டணும் அப்படிங்கிற உணர்வு தான் அவனுக்குள்ள என்ன செஞ்சு. அல்லேலூயா. இப்போ கூட நாங்க இந்த பரமக்குடிக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த அது என்ன ஊர், அது ஒரு ஊர், அந்த ஊருக்கிட்ட போய்கிட்டு இருக்கிறப்போ, அது என்ன உங்க சின்னம்மா ஒரு பேர் என்னடா, சாலை கிராமம். அங்கே அந்த கிட்ட போறப்போ ஒரு வளைவு கிட்ட போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு 20 வயசு பையன் தரையோட தரையா உட்காந்துக்கிட்டு, 20-25 வயசுக்குள்ள இருக்கும், தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு ட்ரெஸ் கூட என்ன செய்யலை. வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு அழுதேன் நான், ஏன் ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கறதுக்காகவா எங்களை ஊழியக்காரனா வச்சிருக்கிறீங்க? ஏன் எங்களுக்கு ஒரு இந்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற இந்த வல்லமையை கொடுத்தா நிச்சயமா அவன் எந்திரிச்சு நடந்துருவானே. அந்த 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 பாரம் எனக்குள்ள என்ன செஞ்சு. நாங்கள் ஊழியக்காரனா இருந்தும் இந்த மாதிரி ஒரு நபர்களை பார்த்துட்டு அந்த அந்த இடத்துல அப்படி போறதா. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு குருடனை பார்த்த உடனே பார்த்துட்டு போனாரா? ஆமா, சுகத்தை கொடுத்துட்டு தான் அவர் என்ன செஞ்சாரு, அவர் போனார்ல. இந்த மாதிரி ஆளுகளை பார்க்கறதுக்காகவா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு என் மனசுக்குள்ள அந்த அந்த கலக்கம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த மாதிரி வல்லமையை எங்களுக்கு கொடுங்கப்பா, இந்த மாதிரி நபர்களை எழுப்ப எங்களுக்கு உதவி செய்திருளுங்க. அப்ப என்ன அப்படின்னா, இவனுக்கு தூக்கம் இல்லை, சாப்பிட மனசு இல்லை, சாம்பல்ல உட்கார்ந்துருக்கிறான், நான் துக்கத்தோட இருக்கிறேங்கிறத மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்தி காமிக்கிறான். இந்த உணர்வுகள் அவனுக்குள்ள இருந்ததுனால கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அடுத்து இவன் இடிஞ்சு போன அலங்கத்தை சுத்திலும் பார்க்க போறான். இடிஞ்சு போன அலங்கத்தை சுத்திலும் பார்க்குறான். மற்றவங்க பார்க்குற மாதிரி இல்லை, யாருக்கும் தெரியாத நிலையில போறான். சில சூழ்நிலைகளை தெரிஞ்ச நிலையில என்ன செய்யறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜெப நட பண்றான். அல்லேலூயா. அவன் போனது மட்டும் இல்லை, சுற்றிலும் போய் ஜெப நட பண்ணி அங்க இருக்கிற எல்லா கிரியைகளையும் நிர்மூலமாக்குகிறான். ஜெபத்தாலேயே அந்த இடத்தை மூடுகிற ஒரு நிலையை அவன் என்ன செய்யறான், கொண்டுகிட்டு வர்றான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமா, நாமளும் ஒரு அந்த எழுப்புதல் பாரம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கால் சும்மா இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்யணும். அன்னைக்கு கூட பெண்கள்லாம் நீங்க உட்காந்து பேசினதா கேள்விப்பட்டேன். தேவகோட்டை வரைக்கும் நடந்து என்ன செஞ்சுட்டு வருவோம், எந்த ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு போயிட்டு வருவோம், வேலாயுதப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு வருவோம், காலாறுகள் வரைக்கும் போயிட்டு வருவோம்னு சொல்லி சில நபர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அந்த தூண்டுதல் உணர்வு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் இதோட இல்லைங்க, அந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்றான், வாங்க எழுந்து கட்டுவோம், இந்த நல்ல வேலைக்காக உங்களை நீங்களே தடப்படுத்துங்கன்னு சொல்லி ஜனங்கிட்ட போய் கெஞ்சுறான், வாங்கன்னு கூப்பிடுறான். பாருங்க, ஆவியானவர் இல்லாம இந்த உணர்வு என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேங்க, இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய உணர்வுகள் இல்லாம அவ்வளவு ஈஸியா ஜனங்களை போய் அவன் என்ன செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. மெனக்கெட்டு போய் என்ன செய்யறான், எல்லாரையும் கூப்பிடுறான். ஏன், அந்த எண்ணெய் இல்லை, ஜனங்க இருக்கிறாங்க, எண்ணெய் இல்லை. இவன் ஒரு ஆளு போய் அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு இவங்க என்ன செய்யறாங்க, அலங்கத்தை எடுத்து கட்டுகிற நிலைகளை செய்யறாங்க. அவங்களையும் பார்க்கிறப்போ ஒரு உணர்வு தான். ஒரு கையில சாந்து சட்டி, இன்னொரு கையில பட்டயம், இதோட கூட அந்த வேலையை செய்து கொண்டே அவங்க என்ன செய்யறாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இவன் பேசின பேச்சு, இவனுக்குள்ள ஆவியானவர் இருந்ததுனால ஜனங்கள் இவன் செய்கிற அந்த சொன்ன காரியத்தை நினைச்சு ஆவலாய் வந்து அந்த வேலையை செய்யணுங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ இந்த ஆவல் எப்படி உண்டானுச்சு அப்படின்னா, அவனுக்குள்ள இருந்த வல்லமை.
அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர். எல்லாரும் எழுந்து கட்ட போனாங்க இல்லையா, சன்பல்லாத்தும் தொபியாவும் 2 பேருக்கும் அவங்களுக்கும் கூட சேர்ந்து கட்டணும்னு ஆசை. பொறாமையினால தூரத்துல நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, என்ன செஞ்சு நினைச்சிட்டான். உள்ள எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறானேங்கிற மனநிலை வந்துருச்சு. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இல்லாம ஒரு ராஜ்யத்தை எடுத்து அவ்வளவு ஈஸியா என்ன செய்ய முடியாது, ஸ்தாபித்து. கைத்தட்டுங்களே அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். என்னன்னா, ஏன் இந்த நெகேமியா மேல கர்த்தருடைய கரை இருந்துச்சுன்னா, அவன் கரை இருந்துச்சுங்கிறத இத்தனை காரியத்தின் மூலமாய் நம்ம இடத்துல வெளிப்படுத்தி சொல்லுகிறான். அல்லேலூயா. சும்மா இருந்தாலும் ஒரு 4 வீட்டை சுத்தி ஜெபம் பண்ணோம்னா அதுக்கும் ஒரு என்னதான், ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கிற கிரியைகள் தான். அல்லேலூயா. அதனால ஜெபிப்போம், கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. ஆமென். அப்படியே சில காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே முழங்கால் படிக்கிட்டுருவோம். ஆமென். கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, 1/2 hour தான் இருக்குது. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. துதிப்பு ஆண்டவரே, சொல்லி துதிங்க. கர்த்தர் நல்லவர். மக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை துதிப்பாமே. மக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. சொல்லி ஜெபிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்துல நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே துதிங்க. ஆமென். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். சொல்லுவோம் அப்படியே. சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே. ஆவியானவர் எனக்குள்ளே. ஆண்டவரே நாங்க துதிக்கிறோம், உங்க சமூகத்துல ஜெபிக்க போகிறோம்ப்பா. இந்த ஜெபங்களுக்கெல்லாம் நீங்க பதில தந்து நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்துக்காக முதல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். யாராவது ஒருத்தர் வேகமா ஓடியாங்க. 144 கோடி ஜனங்களை கர்த்தர் தாமே ரட்சித்து கர்த்தருடைய பிள்ளைகளா கொண்டு வரணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வேகமா ஓடியாங்க. ஜெபம் பண்ணுவான். அப்படி எல்லாரும் ஓடியாங்க. ஆமென். கர்த்தர் நாள் வேகமா ஓடியாங்க. அல்லேலூயா. 144 கோடி மக்கள் தொகை. அல்லேலூயா. நமக்கு நன்றி அப்பா. ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவர் இந்த வேஞ்செடுத்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்கள் தேசம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த 144 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய வல்லமை தாமே செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தாமே இறங்கி வாங்க ஆண்டவரே. செய்கிற ஒவ்வொரு பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. நீர் தாமே ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளா நீர் தாமே மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமை செயல்படுவதாக. நீரே மெய்யான தேவன்கிறத உணர உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த கல்லை மண்ணை வணங்குறாங்களே ஆண்டவரே, அந்த காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அறிந்து கொள்ள உதவி செய்தருளுங்க. எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. சிந்தைகளை மந்தப்படுத்தி வச்சிருக்க கிரியைகளால் நிறுவனமாக்கப்படட்ட ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரை வெளிப்படட்டு ஏசப்பா. நீர் தாமே இறங்கி வரும்படியா
முடியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களை தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களை ரட்சிக்கப்படுத்துங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் சபைக்கு போக உதவி செய்தருளுங்க. ஆவியானவருடைய கரை வெளிப்படட்ட ஆண்டவரே. அறியாம இருள்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. நீர்தாமே கூட இருந்து வழிநடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க ஆண்டவரே. உம்மை அறியாத ஒவ்வொரு ஜனங்களை தொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீர்தாமே இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமை செயல்படுவதாக. ஒவ்வொரு தலைவர்களை தொடுங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல இருக்க ஒவ்வொரு பெண்களை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களை தொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆண்களை தொடும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஒவ்வொரு சபையிலே ஆத்துமாக்கள் அதிகமாக உதவி செய்தருளுங்க. யாரு ரட்சிக்கப்படாம இருக்க கூடாது ஏசப்பா. உம்முடைய நாமத்தை அறியாம யாரும் இருக்க கூடாது ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கப்படுத்துங்க. ஆவியானவருடைய வல்லமையின் கரந்தாம செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்திருச்சுருமா. ஒவ்வொரு மாநிலத்தோட பேரையும் சொல்லி நம்ம பாட்டா பாடி ஜெபத்தை முடிச்சிரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. சொந்தமாக்குவோம், காஷ்மீர் முதல் ஆமா. அல்லேலூயா. ஆமென். நம்ம வந்து கூட ஜெபம் பண்ணிடலாம். ஒரு மாநிலமா சொல்ல சொல்ல ஒரு 10 செகண்ட்ல ஜெபம் பண்ணிட்டு வேகமா போயிடலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. சிக்கிம் இந்த மாநிலத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கிட்டத்தட்ட 441 கிராமங்கள் இருக்குது, 4 மாவட்டம் இருக்குது, 6.5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஆமென். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இதெல்லாம் சொல்லி ஜெபிக்க தேவையில்லை. ஆண்டவரே, இந்த சிக்கிம் மாநிலத்தை நீங்க தொடுங்க. அங்க இருக்கிற மக்கள் தொகையை ஜனங்களை நீங்க என்ன செய்யுங்க? தொடுங்க. அங்க இருக்கிற எம்பியை எம்எல்ஏவை தொடுங்க, முக்கிய தலைவர்களை தொடுங்க, முதலமைச்சரை தொடுங்க அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லி வேகமா ஒரு ரவுண்டில் வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. வேகமா வாங்க, சீக்கியம் கா ஜெபம் பண்ணுவோம். அப்படி அல்லேலூயா. வேகமா ஒடியாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 10 செகண்ட் சரன்னு ஜெபம் பண்ணிட்டு ஓடுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறான் மீன் பல தந்தையே. ஆமென். துதிக்கிற சோதரிக்கு ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேளையில கூட ஆண்டவரே, இந்த சிக்கிம் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். அந்த சிக்கிம் மாநிலத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தொகையும் நீங்க தொடுங்க. எல்லாரும் மனம் திறந்து கர்த்தரை தெய்வம் என்று கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அங்கே ஆளுகிற தலைவர்களை தொடுங்க. இன்னொரு முதல்வரை தொடுங்க. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும். இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அவ்வளவுதான். கைத்தட்டுங்க. அல்லேலூயா. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்காக. ஆமென். கிட்டத்தட்ட 21 லட்சம் பேருக்கு மேல மக்கள் அங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. 75 மாவட்டம் அங்க இருக்குது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 1,10,453 கிராமங்கள் அங்க என்ன செய்யுது? ஆமென். இருக்கிறதுல பெரிய மாநிலங்கள் அது ஒண்ணு. அதனால இந்த மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். வேகமா வாங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேகமா ஒரு ரவுண்டில் ஓடியாகும். கர்த்தர் நல்லவர். உத்தரப்பிரதேச மாநிலத்துக்காக கூட ஜெபிக்கிறோம். இந்த மாநிலத்துல தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகட்டேசப்பா. இங்க இருக்க ஜனங்கள்லாம் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அங்க உள்ள தலைவர்களை தேவன் நாமே தொடுவீராக ஏசப்பா. முதலமைச்சர்களை தொடுங்க ஏசப்பா. எம்பி எம்எல்ஏ எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. மாநிலமே அறிந்து கொள்ள உதவி செய்தலும் இந்த மாநிலத்துல ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டே ஏசப்பா. எல்லா பாவமான கிரியைகள் அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாங்க, கோவாவுக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்க. சும்மா வேகமா ஜெபம் பண்ணுங்க. அங்கே உள்ள மக்கள் எல்லாரையும் சந்திங்க. ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. வேகமா ஓடியாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லார் முகங்களும் எனக்கு தெரியட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஜெயிப்பா கோவாவுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. 34 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 441 கிராமம் இருக்குது. 2 மாவட்டம் இங்க இருக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. இந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க கொடுத்த நம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கோவா மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 34 ஜனங்களை நீங்க தாமே தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவமான கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ரட்சிப்பின் வல்லம் இந்த மாநிலம் முழுவதும் வெளிப்படுவதாகப்பா. பாவங்களை விட்டு மனம் திரும்ப நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு தலைவரை நீங்க தாமே சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மனம்
இரக்கம் இரக்கத்தின் வல்லம் இந்த மாநிலம் முழுவதும் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் நீங்க தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலமைச்சர் பிரதமர்லாம் நீங்க சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மகாபர எழுப்புதல் அந்த மாநிலத்துல உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கேரளாவுக்கு யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஆமென். 4 கோடி மக்கள், 1153 கிராமம் இருக்குது. ஆமென். கேரளாவுக்காக வேகமா 14 மாவட்டம் இருக்குது. ஜெபம் பண்ணுங்க வேகமா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கேரளாவுக்காக பொதுவா ஜெபம் பண்ணுங்க போதும். ஆமென். மனப்படலாம் செய்ய வேணாம். ஆமென். பொதுவா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கேரளா மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். சப்பா இங்க உங்க வல்லமை இறங்கட்டும்பா. ஆமென். எல்லா ஜனங்களையும் தொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு ஜனவோட வீணா போக கூடாது ஆண்டவரே. சப்பா எல்லாரும் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை கட்டளை இடுங்க ஆண்டவரே. ஆமென். தேவன் தாமே ரட்சிப்பை கட்டளை இடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா எல்லா மக்களையும் தொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஊரை கிறிஸ்துவ தேசமா மாற ஆவியானவர் தாமே மனமிறங்கும்படியா ஜனங்களை தடை செய்கிற ஆவி அழிக்கப்படட்டும். ரட்சிப்பை கண்டடைய பண்ண ஆவி அழிக்கப்படட்டும். நீங்களே ஜனங்களை தொடும்படியா ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அப்படியே செய்ய நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. கைத்தட்டி ஹல்லேலூயா. தமிழ்நாட்டுக்காக வேமா ஜெபம் பண்ணுவாங்க. 8 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க. 17,680 கிராமங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 38 மாவட்டம் என்ன செய்யுது இருக்குது. ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பலபிதாவே நாங்க மெதுதிக்கிறோம். ஆமென். தமிழ்நாட்டுக்கான ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டோடுங்க ஆமென். ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா அதிகாரிகளை தொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழி நடத்த உதவி செய்யுங்க. தேவனை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படதானே தேசம். ஆமென். நீங்க தொட்டு ஆண்டவரே அப்படியே தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. சீக்கிரமா தமிழ்நாடு இயேசுபாக்கு சொல்லுங்க. ஆமாப்பா. ஹல்லேலூயா. கைத்தட்டி ஹல்லேலூயா. கர்நாடகாவுக்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 8.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 29,736 கிராமம் இருக்குது. ஆமென். 30 மாவட்டம் இருக்குது. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சும்மா ஜெபிப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். மைக் ஆன் பண்ணி கொடுங்க. ஆமென். மேலே ஏத்திருங்க. அங்க இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறான். எல்லா மக்களையும் இங்க தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அங்க இருக்கிற முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பிக்களை தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மாநிலத்தில் எல்லா தவறுகளும் ஒழிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விபச்சாரம், வேசித்தனம், கள்ளச்சாராயம், திருடர்கள், எந்த ஒரு பொல்லாத ஆயுதங்களை கொண்டு உடம்புகளில் குத்தி கொண்டு ஆடுற அந்த பொல்லாத ஆயுதங்களை குத்தி கொண்டு ஆடுற பிசாசுகளையும் ஒழிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மாநிலம் முழுவதும் அமைதி நிலவ நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீ தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கைத்தட்டி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆந்திர பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ண வாங்க வேகமா. ஆந்திர பிரதேசத்துக்காக ஜெபிப்போம். கிட்டத்தட்ட 5.25 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 17,286 கிராமம், 13 மாவட்டம் இருக்குது ஆந்திர பிரதேசத்துல. ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. அடுத்த ஆள் ரெடி ஆயிடுங்க. ஆமென். ஆந்திர பிரதேசத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா ஏசப்பா. அந்த ஊரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தொடுங்கப்பா. அப்படியே இந்த பாவத்தைகளை மன்னிங்கப்பா. அவியானவளேப்பா அந்த ஊரை ரட்சிப்புகளை கொண்டாங்க ராஜா ஏசப்பா. ஒரு எழுப்புதல் அந்த ஊர்ல நடக்கட்டும் ராஜா ஏசப்பா. உங்க வல்லமை அந்த ஊருக்குள்ள இறங்கட்டும்பா. அப்பா அந்த ஒவ்வொரு நாட்டையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்க வல்லமை இறங்கட்டும். நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா அந்த ஊர்ல எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா. நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்து வேகமா ஓடியாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக கிட்டத்தட்ட 12.10 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 43,665 கிராமங்கள் இருக்குது. 36 மாவட்டம் இருக்குது. வேகமா ஓடியாங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆமென்.
கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும்பா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஆமென். பிதாவே நாங்கள் துதிக்கிற ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த மகாராஷ்டிரா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாநிலத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, ரட்சிப்பின் வல்லமை ஊற்றப்படட்ட ஆண்டவரே. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க இறங்கி வாங்க இயேசுப்பா. அநேக இடங்கள்ல சுவிசேஷங்கள் விதைக்கப்படட்ட ஆண்டவரே. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படட்ட இயேசுப்பா. அவங்க செய்யறது பாவம் என்று அறியாம செய்யறாங்க ஆண்டவரே. இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்தான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய மனக்கண்கள்லாம் திறக்கப்படட்ட ஆண்டவரே. திரளான ஜனங்கள் இந்த மாநிலத்தில் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தாமே இறங்குவதாக, நீர் செயல்படுவீராக ஆண்டவரே. அநேக சபைகள் எழும்பட்டே இயேசுப்பா. கர்த்தர் நீர் செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும். அந்த மாநிலம் ஒரு கிறிஸ்தவ மாநிலமாய் மாற நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் தமக்கென தெரிந்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மகாபெரிய எழுப்புதலை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. நீர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல கைத்தட்டி அல்லேலூயா. அடுத்து மேற்கு வங்கத்துக்காக ஜெபிப்போம். 9.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 37,945 கிராமங்கள் இருக்குது. 29 மாவட்டம் இருக்குது. யாராவது ஒருத்தர் வேகமா கொல்கத்தா, மேற்கு வங்கம் ஜெபம் பண்ண வாங்க. மேற்கு வங்கம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொல்கத்தா தான் அதனுடைய தலைநகரம். ஆமென். அல்லேலூயா. சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. அரபி முதல். ஆமா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீ பரலோக பிதாவே மே துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மேற்கோங்க ஆண்டவரே, அந்த மாநிலத்துக்காக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. நீதாமே அந்த இடத்துல செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களையும் செயல்படுங்க இயேசுப்பா. உம்முடைய கரந்தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுவதாக. நீதாமே கூட இருந்து வழி நடத்துங்க இயேசுப்பா. ஒவ்வொரு தலைவர்களையும் ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தர்களும் இருக்கிற செயல்படுகிற இருளின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. நீதாமே இறங்கி வாங்க ஆண்டவரே. அந்த இடத்துல அநேக ரட்சிப்புகள் வெளிப்பட உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. மனக்கண்கள் திறக்கப்படட்ட ஆண்டவரே. எல்லா விக்கிரக கோட்டைகளை நிர்மூலமாக்கி போடுங்க ஏசப்பா. உம்முடைய கரந்தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீதாமே இறங்கி வாங்க ஆண்டவரே. நீதாமே செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே செப்புற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். கைக்கு தட்டி ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. அடுத்து வாங்க பீகாருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். 11 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. 45,000 கிராமங்கள் இருக்குது. 40 மாவட்டம் இருக்குது. வேகமா ஓடியாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே. அல்லேலூயா. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. பீகார் மாநிலத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமா. அசுத்த வல்லமைகள் அழிக்கப்படட்டும். மகாபெரிய எழுப்பு நக்கினை பற்றி எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்பு தடை பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்பட்டு இயேசுப்பா. ஒரு ஊழியக்காரர்களும் வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. எழுப்புக்காக எழும்பி நிற்கிற பாத்திரங்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பாவ பழக்கத்தை அடிமைப்பட்டிருக்க ஒரு நபரை ரட்சிக்கப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அசுத்த வல்லமைகள் அழிக்கப்பட்டு இயேசுப்பா. பீகார் மாநிலத்தில் மகாபெரிய எழுப்புல கட்டளை நல்ல கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அடுத்து வாங்க அசாமுக்காக. கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. வேகமா வாங்க. அசாமுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்து நாகாலாந்துக்காக ஜெபம் பண்றது ரெடியா இருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சபா. இப்பொழுது ஆண்டே அசாம்காக கூட ஜெபிக்கிறேன் சபா. அந்த மாநிலத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மாநிலத்தில் இருக்க ஒவ்வொரு தலைவர்களையும் தேவன் நாமே ரட்சிங்க ஏசப்பா. மாநிலத்தில் இருக்க எல்லா பாவமான கிரியைகள் அழிக்கப்பட்டு ஏசப்பா. அந்த மாநிலம் முழுவதுமா ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. மாநிலத்தில் அநேக
சபைகள் எழும்ப உதவி செய்தலும் இந்த மாநிலத்தை தேவன் நாமே ஒரு எழுப்புதல கட்டளையிடுங்க. ஆமாப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாகாலாந்துக்கா ஜெபம் பண்ண வாங்க. 23 லட்சம் பேர் இருக்கிறாங்க. மக்கள் தொகை கம்மியா தான் இருக்கிறாங்க. ஆமென். 1238 கிராமம் இருக்குது, 12 மாவட்டம் இருக்குது. ஆமென். அதனுடைய பட்டண தலைநகரம் வந்து கோகிலா. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த நாகாலாந்துக்காக உடைய பாத்தண்டையில் வருகிற ராஜா அந்த நாகாலாந்தில் இருக்கிற ஆண்டவரே மக்கள் தொகை நீங்கள் ஆசீர்வதிங்க. குறைவான மக்கள் தொகையாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தரை தேடி உமை நிறைவாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த தலைநகரை தொடுங்க. கர்த்தர் நீங்க தலைநகரில் இருந்து ஆளுமை செய்கிற தலைவர்களை தொடுங்க. எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. தேவரீர் சகலத்தை செய்ய உள்ளவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாதுப்பா. இந்த நாகாலாந்து உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய ராஜ்யத்துல பங்கு பெற கர்த்தர் உதவி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவ்வளவுதான். நல்ல கைத்தட்டுங்க. அல்லேலூயா. மெகாலயாவுக்காக வாங்க. 35 லட்சம் மக்கள் இருக்காங்க, 853 கிராமங்கள் இருக்குது, 11 மாவட்டம் இருக்குது. மெகாலயாவுக்காக ஜெபம் பண்ணுங்க வாங்க. கர்த்தர் நல்லவர். சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை எல்லாரும் சேர்ந்து அப்படி ஜெபம் பண்ணுங்க. மேகாலயா மாநிலத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். 35 லட்சம் ஜனங்களை நீங்க தாமே தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்க செயல்படுற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்தருங்கப்பா. அந்த ஒவ்வொரு ஜனங்களை நீங்க தாமே தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பின் வல்லமை அந்த மாநிலம் முழுவதும் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷங்களை கடந்து செல்ல நீங்க உதவி செய்தருங்க. அநேக சபைகள் எழும்ப நீங்க உதவி செய்தருங்கப்பா. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களை ரட்சிக்கப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மாநிலத்தில் செயல்படுகிற எல்லா இருளின் அதிகாரங்களும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுடைய வெளிச்சத்தை கண்டுகொள்ள உதவி செய்தருங்கப்பா. அந்த மாநிலம் முழுவதும் தேவனுடைய வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு துறைகளிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்தருங்க. அந்த மாநிலம் முழுவதும் தேவ வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக சபைகள் ஊழியக்காரர்கள் நீங்க தாமே எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மகாபெரிய எழுப்புது அந்த மாநிலத்தில் காண நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ப்போம். நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அடுத்து யாராவது வாங்க. திரிபுராவுக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். 45 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, 1178 பேர் மக்கள் கிராமங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 8 மாவட்டம் இருக்குது. திரிபுரா வேகமா ஓடியாங்க. ஆமென். சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா. அல்லேலூயா. பரலபிதாவே, நாங்கள் மெதிதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம்பா. நெப்பங்கோட ஆண்டவரே, திதிப்புரா கன்னியாண்டவரே பாத்துல வர்றோம் இயேசுப்பா. ஆமென். மாவட்டத்தை தொடுங்க ஆண்டவரே. எங்க உடைய கரை இறங்கட்டும். எங்க உள்ள ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆமென். என்னுடைய ஆண்டவரே, ரட்சிப்பு எங்க உண்டா உதவி செய்யுங்க. விடுதலை ஆக்குங்கப்பா ஆண்டவரே. எங்க உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளையும் ரட்சிங்க ஆண்டவரே. அந்த தேசாண்டரமு சொந்தமாக உதவி செய்யுங்க. அதை கையில் எடுத்து பயன்படுத்துங்க. நம்முடைய கரத்தின் சித்தாண்டரை அங்கே செயல்பட உதவி செய்யுங்க. நம்முடைய வெளிச்சத்தாண்டரை ஜனங்கள் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. எல்லாரும் அண்டரை மெய்தான அருந்தாண்டரை உங்களுடைய பிள்ளைங்களா வாழ ஆண்டர் ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாற உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே அப்படியே செய்யப்படுற நல்லதே நன்றி செய்து. அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதான் ஆமென். ஆமென். அருணாச்சல பிரதேசத்துக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். அருணாச்சல பிரதேசம் 16 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்க, 5536 கிராமம் இருக்குது, 25 மாவட்டம் இருக்குது. ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருணாச்சல பிரதேசம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ராஜா மெஸ்ஸத்தரிகள் ஆண்டவரே, இந்த அருணாச்சல மாநிலத்தை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும்பா, உங்களுடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா, உங்க ரத்தத்தினால கழுவும்படியா செவிக்கிறாங்க. அப்பா, ஒவ்வொருத்தரையும் தொட்டு ரட்சிக்க பண்ணுங்கப்பா. மாநிலம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட கிருபை செய்யுங்கப்பா. அந்த
அருணாச்சல மாநிலத்தினுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, உடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. தேவன் தாமே பெரிய எழுப்புதலை கட்டளையிட முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய மகாபெரிய எழுப்புதலை கட்டளையிட முடியாது செவிக்கிறாங்க. அந்த ஜனங்கள் காவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும்பா அப்பா. குருட்டாட்டம் ஒளியேற்றும் ஆண்டவரே. தேவன் தாமே இருளிலிருந்து வெளிச்சத்தை காண கிருபை செய்வீராப்பா. ஒவ்வொருத்தர் மேலே மனம் இறங்க முடியாது செவிக்கிறோம் அப்பா. நீங்களே எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. தேவன் தாமே அது கிறிஸ்துவ தேசமா மாற கிருபை செய்ப்பா. வல்லமையும் கரமும் அங்கே இருக்கும்படியா நாங்கள் செய்கிறோம். அப்படியே செய்யற நல்லதை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். அடுத்து வாங்க இமாச்சல பிரதேசத்துக்காக. ஆமென் ஆமென். அருணாச்சலம் முடிஞ்சு இப்ப இமாச்சல பிரதேசத்துக்காக யாராவது ஒருத்தர் வேகமா வாங்க. கர்த்தர் நல்லவர். சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கு. ஆன் பண்ணிக்கிறீங்க மைக். ஆமென். மைக் ஆன் பண்ணிக்கிறீங்க. மேலே ஏத்திருங்க. நல்ல ஆண்டவரே, இமாச்சல பிரதேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஆவியில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பிக்களையும் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. அந்த மாநிலத்தில் எந்த பாவமும் நடக்காமல் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னுடைய நாமத்தை துதிக்கிற மக்களாக அந்த மாவட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேசத்தையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்தில் உம்மை நாமத்தை சொல்லி ஜெபிக்க என்னை உருவாக்குனீரே, அதற்காக நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. நீரே ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. கல்வியை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆக்கிரலை கொண்டு வர பொல்லாத ஆவிகளை நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே. பாவங்களை தூண்டுற பொல்லாத ஆவிகளை நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே. சத்தியத்துக்கு பயப்படாமல் நடக்கிற பொல்லாத ஆவிகளை நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நேரத்தில் ஜெபிக்க வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கைகளை தட்டி அல்லேலூயா. அடுத்து ஹரியானாவுக்காக ஜெபம் பண்ண வாங்க. ஆமென். 3 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. 6841 கிராமங்கள் இருக்குது. 22 மாவட்டம் இருக்குது. வேகமா வாங்க. என்ன யாராவது வருங்க. பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உங்களோட ஹரியானா மாநிலத்தோட சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாநிலத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. நீர் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் வல்லமை ஊற்றப்படட்டே சப்பா. ரட்சிப்பின் எழுப்புதல் ஊற்றப்படட்ட ஆண்டவரே. அநேக திருச்சபைகள் எழும்பட்டாப்பா. அங்க இருக்கிற ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரை ரட்சிக்கப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை விட்டு மனம் திரும்பட்ட ஆண்டவரே. எழுப்புதல் அக்கினி இந்த ஹரியானா மாநிலத்தில் இறங்குவதாக. நீர் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். லட்சக்கணக்கில் கூடுகிற சபைகள் அங்கே எழும்பட்டே சப்பா. நீர் தாமே இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜனங்களுடைய மனக்கண்கள்லாம் திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு பாவத்தை விட்டு மனம் திரும்ப உதவி செய்யுங்க. நீர் தான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்ட ஆண்டவரே. உங்களுக்குள்ள நீர் செயல்படுவீராக இயேசுப்பா. ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. திரளான ஜனங்கள் அப்பா அங்கே அறுவடை செய்ய நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹரியானா மாநிலம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக. அப்பா உமக்காக அநேக ஜனங்களை தேர்ந்தெடுங்க ஆண்டவரே. எழுப்புதலுக்காக அநேக ஜனங்கள் இங்கே எழும்பட்டே இயேசுப்பா. அநேக ஊழியர்கள் இங்கே எழும்பட்ட ஆண்டவரே. இந்த ஹரியானா மாநிலம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வேகமா வாங்க. யாராவது ஒருத்தர் மத்திய பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். வேகமா ஓடியாங்க. அல்லேலூயா. 7.5 கோடி பேர் இருக்கிறாங்க. 54,429 கிராமங்கள் இருக்குது. 51 மாவட்டம் இருக்குது. ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சப்பா. ஆமென். மத்திய பிரதேசத்துக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. ஆமென். மாநிலத்தில் வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநிலத்தில் அசுத்த வல்லமையில் அழிக்கப்பட்டே சப்பா. அழிக்கப்படுவதாக. சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அதிகாரிகளை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநிலத்தில் மகாபெரிய எதிர்ப்பு கட்டிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். தடைப்படுகிற ஆவிகள் அழிக்கப்பட்டே சப்பா. ஆமென். ஜனங்களை ரட்சிக்கப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு சிறப்பில் அசுத்த வல்லமை அழிக்கப்பட்டு ஆமென். பாவத்திலிருந்து வளர ஜனங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை கட்டளையிட்ட நல்ல கிருபைக்காக
உமக்கு நன்றி ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற ஜெபங்களின் ஜீவன் நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். குஜராத்துக்காக ஜெபம் பண்ணுங்க வாங்க. 6 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 33 மாவட்டம் இருக்குது. 18,676 கிராமங்கள் இருக்குது. சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா. அரபி முதல் வங்கம் வரை இந்தியா இயேசுவுக்கே. அல்லேலூயா. குஜராத்துக்காக உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா இசப்பா, அந்த ஊரை ரட்சிப்புகளை கொண்டாங்க ராஜா இசப்பா. அந்த ஊர்ல உங்க வல்லமை இறங்கட்டும்பா அப்பா. அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிங்க ராஜா இசப்பா. தகப்பனே ஆவியானவளே, அந்த ஊர்ல ஒவ்வொரு ஆண்களையும் தொடுங்க ராஜா இசப்பா. பெண்களை தொடுங்கப்பா, வாலிபர் பசங்களை தொடுங்க ராஜா. பிள்ளைகளை வாலிபர் பிள்ளைகளை தொடுங்க ராஜா. ஒவ்வொரு மாவட்டத்தையும் நீங்க தொடுங்க ராஜா அப்பா. அந்த ஊர்ல எத்தனை ஊர்கள் இருக்கோ அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுங்கப்பா தகப்பனே. பாவங்கள் பெருகிறதப்பா, அந்த பாவத்தை மன்னிங்கப்பா தகப்பனே. இந்த ஊரை உங்க வல்லமைக்குள்ள நிரப்புங்க ராஜா இசப்பா. நீங்க இந்த ஊரை ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஊர்ல எந்த தவறுகள் நடந்துடக்கூடாதுப்பா அவியானவங்களே அப்பா தகப்பனே. அப்பா அந்த ஊரை உங்க ராஜ்யமா அந்த ஊரை நீங்க அப்பா பயன்படுத்துங்க ராஜா இசப்பா. உங்க வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வதிங்க, உங்க மகிமை வெளிப்படட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனே. ஆமென். கைகளை தட்டி அல்லேலூயா. பஞ்சாபுக்காக அடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. 3 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 22 மாவட்டம் இருக்குது. வேகமா ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீ பரலோகபிதாவே ஸ்தோத்திரப்பா. சோதரிக்கிறேசப்பா. எங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பஞ்சாப் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறேசப்பா. உடைய கரணம் வெளிப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் அங்க இருக்கிறாங்களே ஏசப்பா, ஒவ்வொருத்தரை ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்தருங்க. உடைய கரணம் அந்த இடத்துல வெளிப்படட்டே ஏசப்பா. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலே நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீரே மெய்யான தேவன்கிறத கண்டுகொள்ள உதவி செய்தருங்க. அறியாத ஜனங்கள் எல்லாரும் அறிய உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த மாநிலத்தில் ஆண்டவரே மகாபெரிய எழுப்புதல் உண்டாக உதவி செய்யுங்க. மகிமையின் கரந்தாம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். அநேக ஆண்டவரே சப்பா சபைகள் எழும்ப உதவி செய்தருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களையும் தொடுங்க ஆண்டவரே. உடைய மகிமையின் கரந்தாம் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபப்பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். தெலுங்கானாவுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். தெலுங்கானா, அதுக்கடுத்து சத்தீஸ்கருக்கு, ஜார்க்கண்டுக்கு, உத்தரகாண்டுக்கு, மணிப்பூருக்கு. இவ்வளவுதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நாங்க துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம். இப்பொழுது ஆண்டே தெலுங்கானா மாநிலத்துக்காக கூட ஜெபிக்கிறோம். இந்த மாநிலத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாநிலத்தில் செயல்பட எல்லா கிரியில் அழிக்கப்பட்டு இந்த மாநிலத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. பாவத்துல இருந்து மனம் திரும்ப உதவி செய்யுங்க. எல்லா இருளின் கிரியில் அழிக்கப்பட முடியாங்க ஜெபிக்கிறோம். உள்ள ஒவ்வொரு தலைவர்களையும் தேவன் நாமே ரட்சிக்க முடியாங்க ஜெபிக்கிறோம். மாநிலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டே சப்பா. அந்த மாநிலத்திலிருந்து ஆண்டு அநேக மாநிலங்களுக்கு எழுப்புதல் பரவ உதவி செய்யுங்க. எல்லா பாவமான கிரியில் அழிக்கப்பட முடியாங்க ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கைத்தட்டி கைத்தட்டி கைத்தட்டி. அதுக்கு வாங்க வாங்க சதீஸ்கருக்கு. ஆமென். வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். ஜெபிப்போம். ஆமென். சதீஸ்கர் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே துதிக்கிற சோதரிக்கு ராஜா கூட ஆண்டவரே இந்த சத்தீஸ்கருக்காக உங்களுடைய பாத்தண்டையில் வருகிறோம். ஆண்டவரே இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தை உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம் ராஜா. அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களுடைய பிள்ளைகளாக மாறட்டும். ராஜ்யத்துக்காக பயன்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. பலத்தக்கர பிள்ளைகள் மேலே அமரட்டும். அங்கே இருக்கிற எல்லா தலைவர்களையும் நீங்கள் தொடுங்க. நம்முடைய ராஜ்யத்தின் பாதையில் நடத்துகிற தலைவர்கள் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஆமென். நல்ல கைத்தட்டி கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஜார்க்கண்டுக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்க. 3.7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 20,126 கிராமம் இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேகமா வேகமா.
அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஜார்க்கண்ட் மாநிலத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். 3.7 கோடி ஜனங்களை இன்னைக்கு தாமே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்கள் மேலே உடைய ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்கள் தாமே சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை தேட விடாமல் தடை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையே உண்மையான தெய்வம் இதை அறிந்து கொள்ள உதவி செய்தருங்கப்பா. எல்லா இருதயங்களும் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக உண்மை தேடி வர நீங்கள் தாமே உதவி செய்தருங்கப்பா. எல்லா இடங்களில் சபைகள் எழும்ப நீங்கள் உதவி செய்தருங்க. மகாபுரை எழுப்புது அந்த மாநிலத்தில் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நீங்கள் தாமே சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு சிறுவர்களையும் நீங்கள் தாமே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்தருங்க. ஒவ்வொரு பெண்கள் ஆண்களை நீங்கள் தாமே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. முதியவர்கள் எல்லாருமேலேயும் ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மாநிலம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட உதவி செய்தருங்கப்பா. ஜார்க்கண்ட் மாநிலம் முழுவதும் உமக்கு சொந்தமான மாநிலமாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். உத்தரகாண்டுக்காக ஜெபிப்போம். சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. ஜெபம் பண்ணு. ஆமென். பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உத்தரகண்ட் மாநிலத்தினுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மாநிலத்தில் உடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. எழுப்புதலை கட்டளையிடுங்க ஏசப்பா. எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாருமே அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக சபைகள் எழும்பட்டே ஏசப்பா. அநேக ஊழியர்கள் எழும்பட்ட ஆண்டவரே. கர்த்தர் தமக்கென அந்த மாநிலத்தை தெரிந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படுவதாக. ரட்சிப்பின் வல்லமை ஊற்றப்படட்ட ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் இந்த மாநிலத்தில் செயல்படுவதாக. அநேக சபைகள் எழும்பட்டே ஏசப்பா. நீர் தாமே ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. பாவத்தை விட்டு அந்த ஜனங்கள் மனம் திரும்புவதாக. கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்ட ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் மனக்கண்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டே ஏசப்பா. நீர் ரட்சிப்பின் வல்லமை ஆண்டவரே அந்த மாநிலத்தில் ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் தாமே செயல்படுவீராக. அநேக சபைகள் எழும்பட்ட ஆண்டவரே. அநேகர் கூடி ஜெபிக்கிற சபைகள் எழும்பட்டே ஏசப்பா. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் இந்த மாநிலத்தில் செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். கிட்டத்தட்ட 32 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஆமென். 16 மாவட்டங்கள் இருக்குது. யாரா ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. பரலோகபிதாவே துதிக்கிற ராஜா மிஸ்ஸோத்திரிக்கிற ஆண்டவர் இசப்பா. அந்த மணிப்பூர் மாவட்டம் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவர் இசப்பா. அந்த மாவட்டத்து மேல மனம் இறங்குங்கப்பா இசப்பா. அந்த மணிப்பூரை தொடு முடியாது செவிக்கிறப்பா இசப்பா. இங்கே நடக்கிற அழிவையெல்லாம் அப்படியே தடுத்து நிறுத்த முடியாது செவிக்கிறப்பா. அப்பா உடைய ஜனம் அழியிறாங்கள ஆண்டவரே. அப்பா உன் மேல மனம் இறங்குங்கப்பா. அந்த ஜனங்களை இருந்து மீட்டு கொள்ள முடியாது செவிக்கிறப்பா. அப்பா உடைய அக்கினை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா யுத்தங்களும் மாறட்டும்பா. அப்பா உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொருத்தரையும் நீங்க மூடி பாதுகாத்து கொள்ள முடியாது. அப்பா எல்லாம் கிறிஸ்துவசனமா மாற கிருபை செய்யுங்கப்பா. அப்பா உடைய சபைகள் எழும்பட்டும்பா. அப்பா ஜனங்களுக்கு விரோதமா செயல்படுகிற ஆவி அழிக்கப்படட்டும்பா. ஜனங்களை தப்பனே ரட்சிக்க விடாம தடை செய்யற ஆவிகள் அழிக்கப்படட்டும்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உடைய வல்லமை இறங்கட்டும்பா. அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. தேவன் தாமே அங்கே ரட்சிப்பை கட்டளையிட முடியாது. ஊர் முழுவதும் அப்பா உம்முடைய பிள்ளையா மாற கிருபை செய்யுங்கப்பா. அவங்க பாவங்களை மன்னிங்கப்பா. அப்பா தேவனே அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அப்படியே நான் சொல்லுங்க. ஆண்டவரே ரட்சிங்கன்னு சொல்லுங்க. அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. 4 லட்சம் ஆண்டவரே ஜனங்களை ரட்சிங்கப்பா. 560 கிராமங்கள் இருக்குதுப்பா. ரட்சிங்க ஆண்டவரே. சண்டீஸ்கருக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிங்கப்பா. தையு டாமனுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிங்க ஆண்டவர். லட்சத்தீவுகளுக்காக ஜெபிக்கிறோம். புதுச்சேரிக்காக ஜெபிக்கிறோம். டில்லிக்காக ஜெபிக்கிறோம். சம்மு காஷ்மீருக்காக ஜெபிக்கிறோம். லடாக்குக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரம் எங்க தேசம் முழுவதும் ஆளுகை செய்வதாக. எங்க ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். துணை ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். சபாநாயகருக்காக ஜெபிக்கிறோம்.
தேசத்துல இருக்கிற பிரதமருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. தேசம் கர்த்தருக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. எங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் தந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.